ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனலாக உங்களை என்னை தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல், நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து ப்ளப்பியான ஒரு கேக் தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். எதுவுமே நம்ம வெளியே வாங்கலை. எந்த எசன்ஸுமே சேர்த்த கிடையாது. வெறும் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம் வாசனைக்காக. பாருங்க புசு புசுன்னு நல்லா அருமையாக வந்திருக்கு. நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கும். அருமையான கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றிட்டு இந்த கப்பில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை பொடிச்சு வச்சுருந்தேன். அது வந்து 3/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. அந்த பொடிக்கிற சர்க்கரையோடு நான் வந்து 4 ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு இதோட போட்டுக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். விடாத 5 நிமிஷம் கலந்துக்கணும். இது நல்லா கலந்தால் தான் நல்லா நம்ம கேக் நல்லா புசு புசுன்னு வரும். கைவிடாத ஒரு 5 நிமிஷம் கலந்துக்கலாம். நீங்கள் பீட்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் செய்கிறதுனால நான் வந்து விஸ்கு வச்சு தான் செய்கிறேன். பாருங்கள் நல்லா அடித்து விட்டுக்கலாம். கைவிடாத அடிக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா அடித்தாச்சு. நல்லா கலந்துருச்சு. நல்லா அடிச்சுக்கிட்டேன். நாமளும் இந்த அளவுக்கு அடித்தா தான் வந்து கேக் வந்து புசு புசுன்னு நல்லா வரும். நல்லா அடிச்சிட்டோம். இப்போ இதோட வந்து 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்திக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவோ இல்லை ரவையோ இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மைதா தான் எடுத்திருக்கேன். ஏதோ ஒரு நாள் மைதா செஞ்சு சாப்பிட்றதுன்னு தப்பு கிடையாது. இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இது வந்து ஜென்டிலாக கலக்கணும். இதோட வந்து பேக்கிங் சோடா வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோடாப்பூ வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். நம்ம நல்லா ஜென்டிலாக கலக்கணும். ஒரே பொசிஷனில் தான் கலக்கணும். பாருங்கள் நல்லா கலந்துட்டேன். இப்போ எடுத்து ஊற்றுனா மடிப்பாக வரணும். பாருங்கள் நல்லா மடிப்பாக வருது. இதுதான் இதோட பக்குவம். இதோட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் டூட்டி ஃப்ரூட்டி கலந்துக்கிறேன். இது சேர்த்து செய்யும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அங்கே நீங்கள் ஒன்று வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஆயிலோ இல்லை பட்டரோ இல்லை நெய்யோ எதோ நம்மள்கிட்ட இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக்கு வந்து பொங்கி வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் மைதா மாவு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இது பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம தயார் பண்ண வந்து கேக் பட்டன் வந்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி மடிப்பாக விழுகுதுன்னு. இந்த மாதிரி தான் விழுகணும்.
பாருங்கள் ஊற்றியாச்சு. இதை வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அடியில் ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட வெளியே வந்துடும். நல்லா நீட்டாக வரும் நம்ம கேக்கு. பாருங்கள் 1/4 கப் அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து நல்லா பொங்கி வந்துடும். இதுக்கு வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை வந்து 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு அது மேலே நம்ம தயார் பண்ண பேட்டர்ன் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கேஸ்கட் போடாமல் நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 25 நிமிஷம் இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இது டக்குன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன். சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய கேக்கு. இது வெந்துருச்சான்னு குத்தி பார்க்கலாம். பாருங்கள் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இது வெளியே எடுத்துடலாம். இது ஹீட்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்கள் ஒரு கத்தி எடுத்து நம்ம ஓரம்லாம் எடுத்து விட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக தட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக வந்துருக்கு நம்மளுடைய கேக்கு. பாருங்கள், இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அருமையான கேக் ரெடி ஆயிடுச்சு. வாவ், எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.